ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் தந்தியோன் யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆயிருக்க ஃபைட்டர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 52 minutes இருக்கு. இந்த படத்தை நியூட்டன் உமேஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வினோத் பிரபாகர், லேகா, நிரோஷா மற்றும் படம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிளட் மாஃபியா நடந்துகிட்டே இருக்கு. அதை தட்டி கேட்கறதுக்காக நம்ம ஹீரோவோட அம்மா பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜாலியா நம்ம ஹீரோயினிய லவ் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போன கும்பல் பாத்தீங்கன்னா நீ ஹீரோயினை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு உங்க அம்மாவை கூட்டிட்டு போன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க ஏன் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து விட சொல்றாங்க, அவங்க அம்மாவை பிடிச்சி வச்சிருக்கிறது யாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ல ட்ரை பண்ணிருக்க படம் தான் இந்த ஃபைட்டர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு யூசுவலான ஸ்டோரி பிளாட் தான். இது பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் கிடையாது. அது இவங்க எடுத்திருக்க விதெல்லாம் பாக்குறதுக்கு பயங்கர காமெடியா தான் இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா படத்தோட ஹீரோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. ஹீரோயின் அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. ஹீரோவை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். கேரக்டர் ரைட்டிங்ல அவர் கேரக்டர் ஓவரால் டீசென்ட்டா எழுதி படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. லவ் போர்ஷன்ஸும் கொஞ்சம் ஓகேவா இருந்ததுன்னு சொல்லலாம். டெக்னிக்கலா ஸ்விட்ச்ல படம் நல்லாவே இருந்தது. சினிமாட்டோகிராஃபி நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் நல்லாவே இருந்தது. சாங்ஸ் ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படத்தை ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்குமே அவங்க இஷ்டத்துக்கு மாஸ் மூமெண்ட்ஸா வச்சு எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அது இந்த படத்துக்கு எவ்வளவு தூரம் தேவை அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். சுத்தமா செட் ஆகவே இல்லைன்னு கூட சொல்லலாம். பல சீன்ஸ் வந்து ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் தான் இருந்தது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.